சிம்ம ராசிக்காரர்கள் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்? திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், வரக்கூடிய வரன்கள் அது கரெக்டான ப்ரொஃபைலா அப்படிங்கிறதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். குரு 12ஆம் இடத்தில் வரப்போவதனால் குழந்தைகளுடைய விஷயங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுக்கு உண்டான அந்த வெளிநாட்டு தொடர்பு, அவங்களுக்கு வெளிநாட்டில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது, அவங்களுக்கு ஒரு வியாபாரம் அமைத்து கொடுப்பது, இந்த விஷயங்களில் எல்லாம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஏதாவது ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதுக்காக நாங்கள் கடன் வாங்க போகிறோம், இப்படி நல்லா யோசிக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அதுவே போதுமானது. படிப்படியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வரலனாலும் கண்டிப்பாக ஒரு மைனஸ் பெரிய லெவலில் வராது அப்படின்னு சொல்வதே இவர்களுக்கு 2026 ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு மற்றும் நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமைகளில் செய்வதன் மூலம் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு நல்ல உச்சத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.